குடும்பஸ்தன் படம் நம்ம மணிகண்டன் வந்து நடிச்சிருக்காரு. படம் உண்மையா நல்லா இருக்கு. ஒரு 200 ரூபாய் குடுத்து பாக்குற அளவுக்கு படம் வந்து வொர்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்ப ரீசெண்டா காமெடி பிலிம்ஸ் அப்படின்ற வந்த எந்த படமும் வந்து சரி அந்த காமெடியில வந்து ஒர்க் அவுட் ஆகல. அந்த வகையில ஒரு ஃபேமிலி காமெடி மூவி அப்படின்னும் போது இது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா விதமான ஆடியன்ஸுக்குமே இது கண்டிப்பா கனெக்ட் ஆகும். முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையனை வந்து எப்படி எடுத்துட்டு போய் அதை எப்படி டிராவல் பண்ணி அவன் லைஃப்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாமே சூப்பரா காமிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து சாதிக்கணும்னு ஆசைப்படுற, அப்புறம் வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லா பசங்களுக்குமே எல்லா விதமான ஒரு எப்படி சொல்றது ஆம்பளைங்களுக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மணிகண்டன் எப்படி வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படத்தெல்லாம் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸால வந்து பேச வச்சாரோ அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து ஒரு அச்சசல் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு மேனாவே வந்து வாழ்ந்து நிறைய விஷயங்களை வந்து கன்வே பண்ணியிருக்காரு. முக்கியமா அந்த மிடில் கிளாஸ் அப்படின்னு வரும்போது லிட்டரலா நமக்குலாம் என்ன எமோஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம அதை எப்படி சேவ் பண்ணுவோம், அந்த ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுல மணிகண்டன் பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. கோஸ்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குரு சோமசுந்தரம் அவர் இல்லைன்னா படம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்கும். இந்த கேரக்டர் குரு சோமசுந்தரம் பண்ணா மட்டும்தான் படம் நல்லா இருந்திருக்கும். ஒரு சைட்ல மணிகண்டன் இந்த படத்துக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸா இருக்கட்டும், அந்த எக்ஸ்பிரஷன் வைஸா இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்து பேலன்ஸ் பண்ணா, இன்னொரு சைட்ல வந்து குரு சோமசுந்தரம் இருக்காரு. அவரும் இந்த படத்தை வந்து நல்லா ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணதுனால படம் வந்து ஓடுது. மியூசிக் நல்லா இருக்கு, பட் பெருசா வந்து ஒரு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு இல்ல. பட் இந்த படத்துக்கு தேவையான மாதிரி மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஃபேமிலியோட தான் பார்க்கணும். இந்த படம் வந்து டோட்டலா வந்து இந்த காலேஜ் முடிச்ச பசங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும். கல்யாணம் ரீசெண்டா பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு ஃபேமிலி மேன், ஒரு பையன், எல்லா விதமான மேல் ஆடியன்ஸுக்குமே படம் வந்து சூப்பரா வந்து கன்வே ஆகும். கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். மணிகண்டன் எப்பயுமே அவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பண்ணுவாரு. ரொம்ப ஒரு மாதிரி கமர்ஷியலாவும் சூஸ் பண்ண மாட்டாரு. ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்டோரி ரொம்ப அந்த மாதிரி சூஸ் பண்ண மாட்டாரு. ஒரு நார்மலான யதார்த்தமான ஒரு ஸ்கிரிப்ட், அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் கலந்த ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணுவாரு. அந்த வகையில இது நல்லா சூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டருக்கு பயங்கரமான வெயிட்டேஜ் இருக்கு. குட் நைட் அண்ட் லவர் தான். குட் நைட் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து கொஞ்சம் லைட்டா குட் நைட் வந்து இதாகும். ஏன்னா அந்த வேலை போகிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அண்ட் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த ஒரு லோக்கல் இதுலேயே வந்து ஃபீல் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு சஃபர் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து குட் நைட் படம் மாதிரி இருக்கு. பட் ஸ்டோரி வைஸ் அந்த மாதிரி கிடையாது. ஒரு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுற மாதிரி வேணா சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா ஒரு சைட்ல வந்து குரு சோமசுந்தரம் சொல்லலாம். படத்தோட காமெடி வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா காமெடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ற மாதிரியே இருந்தது. அது ரொம்ப பாசிட்டிவ் நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் உட்கார வச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா செகண்ட் ஹாஃபும் பார்த்துருவாங்க. அந்த வகையில படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கு, காமெடி வைஸ் நல்லா இருக்கு, எமோஷனலா ஒரு விஷயங்களை கொண்டு வராங்க, மோட்டிவேஷனா ஒரு சில விஷயங்கள் கொண்டு வராங்க. ஸோ அது எல்லாமே கனெக்ட் பண்ணும்போது எல்லாமே படத்தோட பாசிட்டிவ் தான். படத்தோட நெகட்டிவ்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லைட்டா வந்து அந்த ஒரு கிராஃப் பீக்ல போன கிராஃப் அப்படியே கீழே இறங்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் ஒரு சில இடத்துல அந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக்ஸ் மட்டும் வருது, கொஞ்சம் ஃபிளாஸ் இருக்கு, அதை மட்டும் எடுத்து இருந்திருக்கலாம். பட் எல்லா படமுமே அந்த அப்படியே சூப்பரா இருக்கணும் அப்படின்லாம் இல்லை இல்லையா. ஓகே, படத்துல காமெடி தான் நல்லாவே இருக்கு. 99% படத்துல வந்து காமெடி சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்றாங்க. எல்லா ஆடியன்ஸும் சிரிச்சாங்க. காமெடி அப்படின்னும் போது ஒரு 2 பேர் கனெக்ட் ஆகி 2 பேருக்கு பிடிச்சி அப்படி சிரிக்கிறது படம் கிடையாது. அண்ட் அது காமெடி படம் கிடையாது. எல்லா ஆடியன்ஸுக்குமே கன்வே ஆகணும், எல்லா விதமான ஆடியன்ஸும் சிரிக்கணும், அந்த ஒரு மொமெண்ட் வந்து என்ஜாய் பண்ணணும் அந்த காமெடி சீக்வன்ஸ் போகும்போது. அந்த வகையில நான் தேட்டர்ல பார்க்கும்போது எல்லா ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 4/5 வந்து கொடுக்கலாம், 3.5 கொடுக்கலாம்னு நினைச்சா. பட் கடைசியா கிளைமேக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி படத்தை வந்து சூப்பரா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால 4 கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.